அன்பான சகோதர சகோதரிகளே, நம் கண்களுக்கு முன்னால் ஒரு தெளிவான அத்தாட்சி இல்லாவிட்டால் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாதபடி மிகவும் கவலைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளின் பிரச்சினைகள் அல்லது நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கு முன்னால் தயவு செய்து இப்போதே என் கண் முன்னால் ஒரு அற்புதத்தை காட்டுங்கள் என்று நாம் பதற்றத்தோடு கதறுவதுதானே நம்முடைய உண்மையான நிலைமையாக இருக்கிறது. இன்றைய வேத பகுதியில் நம்மைப் போலவே கவலையினால் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு தகப்பனை நாம் காண்கிறோம். அவன் அக்காலத்தில் அதிகாரம் படைத்த ஏரோது ராஜாவின் அதிகாரியாக இருந்தான். ஆனாலும் தன் பிள்ளை மரண அவஸ்தையில் இருந்த அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவனுடைய அதிகாரத்தினால் எந்த பயனும் இருக்கவில்லை. அவன் நம்பிக்கையின் கடைசி துளியை பற்றிக் கொண்டு இயேசு இருந்த இடம் வரை 34 கிலோமீட்டர் தூரத்தை ஒரே மூச்சில் ஓடி வந்தான். ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்ன இறங்கி வாரும் என்று கெஞ்சினான். ஆனால் இயேசுவின் பதில் எதிர்பாராததாக இருந்தது. நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். அவர் அவனுக்கு எந்த மருந்தையும் கொடுக்கவில்லை, அவனுடன் கூட வரவும் இல்லை. அவர் வெறும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். கண்களுக்கு முன்பாக எந்தவொரு அத்தாட்சியோ அல்லது மாற்றமோ தெரியாத இன்னும் கவலை நிறைந்த ஒரு யதார்த்தமே அங்கு இருந்தது. ஆயினும் இந்த தகப்பன் இயேசு தனக்குச் சொன்ன வார்த்தையை நம்பி தன் வழியே போனான். இங்கே நம்பினான். கிரேக்க மொழியில் எபிசுசன் என்பது அந்த நொடிர்தூசியிலேயே அவன் தன் சந்தேகங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஒரே தரம் தீர்க்கமான முடிவை எடுத்தான் என்பதை குறிக்கிறது. தன் வழியே போனான். கிரேக்க மொழியில் கையப்ரியூட்டோ என்பது தன் கண்களுக்கு முன்னால் எந்த அற்புதமும் தெரியாத போதும் அவன் மூலமாக தொடர்ந்து நடந்து சென்றான் என்பதை குறிக்கிறது. இதுவே உண்மையான விசுவாசம். புலங்களால் அறியும் எந்தவொரு அத்தாட்சியும் இல்லாவிட்டாலும் வார்த்தையின் உண்மையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை நகர்த்துவது. அவன் வீட்டிற்கு திரும்பி போகும் வழியில்தான் தன் மகன் பிழைத்துக் கொண்டான் என்ற செய்தியை அவன் பெற்றான். மக்கள் விசுவாசிப்பதற்கு ஒரு பெரிய அற்புதத்தை காண வேண்டும் என்று அடிக்கடி கூறுகிறார்கள். ஆனால் எல்லா அற்புதங்களிலும் மிகப்பெரிய அற்புதம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நிகழ்வு ஆகும். இயேசுவின் சிலுவையும் உயிர்த்தெழுதலும் மனித வரலாற்றிலேயே மிக உன்னதமான மற்றும் உறுதியான அடையாளங்கள் ஆகும். இந்த உயிர்த்தெழுதல் என்பது பழைய ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் முற்றுமுழுதான உண்மை என்பதை பரிபூரணமாக நிரூபித்த நிகழ்வு ஆகும். எனவே மிக உயர்ந்த அற்புதமாகிய இந்த சிலுவையையும் உயிர்த்தெழுதலையும் கடந்து வந்த ஒருவன் இனி தன் கண் முன்னால் நடக்கும் சிறிய அற்புதங்களைச் சார்ந்து வாழமாட்டான். அவனால் எதையும் பார்க்கவோ தொடவோ முடியாவிட்டாலும் தன்னை இரட்சித்தவருடைய ஒரே ஒரு வார்த்தையின் மீது தன் வாழ்க்கையை பணயம் வைத்து முதிர்ச்சியடைந்த விசுவாசத்தின் பாதையில் மூலமாக முன்னோக்கி நடப்பான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் தெளிவான அத்தாட்சியும் உடனடி அற்புதமும் உங்களுக்கு அவசியமா? உண்மையான விசுவாசம் என்பது கவலைகள் நிறைந்த இந்த யதார்த்தத்தின் மத்தியிலும் அவருடைய வார்த்தையை மாத்திரம் பற்றிக் கொண்டு தைரியமாக முன்னோக்கி நடப்பதே ஆகும். இன்று கண்முன்னால் தெரியும் அற்புதங்களை தேடும் அந்த ஆரம்பக்கட்ட நிலையிலிருந்து நீங்கள் எழுந்திருக்கவும் காலத்தையும் இடத்தையும் கடந்து கிரியை செய்கிற ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கை பாதையில் தைரியமாக நடந்து செல்லவும் நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.